பிரமாதமா சமைச்சு நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறுறாங்கல்ல, பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. ஏன் இப்படி டென்ஷனா இருக்க கார்த்தி? ஓ புரியுது புரியுது. அபி இங்கதான் இருக்கா, மாமாவும் சரஸ்வதியும் சேர்ந்துதான் அவங்கள ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கற்பனை பண்ணி என்னென்னமோ சொன்ன. அதுக்கு என் அம்மாவும் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதான் இப்ப இல்லன்னு ஆயிடுச்சே. ஆண்டியும் சரஸ்வதி ஏத்துக்கிட்டு இப்ப சமைக்க சொல்லிட்டாங்க. அதனால தானே இவ்வளவு டென்ஷனா இருக்க. ஏன் இப்படி முறைக்கிற? உன் கோவத்தை குறைக்க ஒரே மெடிசன் தான் இருக்கு. சரஸ்வதி சமைச்ச டிஃபன் நல்லா திருப்தியா சாப்பிடு. வசு, அவனே எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசினா நல்லாவா இருக்கு? எல்லாரும் பேசாம சாப்பிடுங்க. எல்லாம் சரிதான், ஆனா அவங்க படிக்கட்டிலேயே உட்காந்து சாப்பிட்றது தான் ஒரு மாதிரியா இருக்குமா? ஆமா, அவங்களும் இங்கே நம்மளோட டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம்ல ஆண்டி. எல்லாரும் பேசாம வாயை மூடிக்கிட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னு நான் சொன்னேன். அம்மா நீ சமைச்சதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது போதும். நல்லா இருக்கோ இல்லையோ, அவங்க சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. கூடி சீக்கிரமே அம்மா அவங்க கூட கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு நம்மளை சாப்பிட வைப்பாங்க. நீ சாப்பிடு. சரஸ்வதிக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நம்ம எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம். அவ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு இருக்காங்க. மின்னலு, எனக்கு என்னமோ சம்மந்தி அம்மா நம்ம சரஸ்வதி கையால சமைச்சதை சாப்பிட்டுருப்பாங்கன்னு தோணுது. ஆண்டவா, என் பேத்தியோட கஷ்டமெல்லாம் இதோட தீந்து போயிடணும். பாட்டி, சமைக்கிறத சாப்பிடுறது ஒரு சாதாரணமான விஷயம். இதுக்கா இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க? நீ ஒருத்திடி, எப்படியாவது அவளுக்கு ஒரு நல்லது நடக்காதான் நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். அம்மா, எவ்வளவு நேரம் தான் இப்படி புலம்பிட்டு இருப்ப? போன் போட்டு நீ என்னாச்சுன்னு விவரம் கேட்கலாம்ல. நீ போன் பண்ணேடா. அப்படியே ஸ்பீக்கர்ல போடு. அப்பா. என்னம்மா, என்னாச்சு சரஸ்வதி? என்ன சொல்றாங்க உங்க மாமியார்? ஐயோ அப்பா, சாரிப்பா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவசரத்துல மறந்துட்டேன். அதெல்லாம் பரவாயில்லம்மா. என்ன நடந்துச்சு அதை சொல்லுமா. அப்பா, நான் சமைச்சதை அத்தை சாப்பிட்டாங்க. நான் சொல்லல, சம்மந்தி அம்மா தங்கமான மனுஷிடா. நான் ரொம்ப நல்லா சமைக்கிறேனா, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க. அப்பாடா, இப்பதாம்மா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மொத்த குடும்பமும் உன் சமையல சாப்பிட்டாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எல்லாருமே இங்க எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஆனா கார்த்தி மட்டும்தான் கொஞ்சம் தயங்குறாரு. கடைசியில ஆனா அவரும் எல்லாமே சாப்பிட்டு டிஃபன் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. பாருடா, கலக்குற. என்ன, அவர் இந்த விஷயத்தை விடாம ஃபாலோ பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு தெரியுமா, எப்படி இருந்தாலும் அவர் அபியை தேடி மின்னல் வீட்டுக்கு வருவார்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி காலையிலேயே மின்னல் விட்ட நோட்டம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. துணி காய போட பண்ண அபியே அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க உஷாரானோம். இவ்வளவு தூரம் வந்தவங்க எப்படியும் மின்னல் வீட்டுக்குள்ள பூந்து அபியை தூக்கிடுவாங்கன்னு தான் அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுட்டோம். நல்ல வேலை பண்ண பாட்டி. அவர் இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் எனக்கு இங்க திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் பாட்டி, ஒருவேளை அவருக்கு நம்ம வீட்டுலதான் அபிய ஒளிச்சு வச்சிருக்கோன்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா? சொக்கலிங்க வாத்தியாரு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாருன்னு அவங்களுக்கே தெரியும்.
கடைசியில் என்னையும் தான் அந்த வேலையை பண்ண வச்சிட்டீங்களே. உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடா. என்னது? இது நாங்க போட்ட திட்டம். நீ பேசாம இரு. சரசு, எப்படியோ அபிய அவங்க கையில கிடைக்க விடாம பத்திரமா கொண்டு வந்து இங்க தங்க வச்சிட்டோம். இல்லன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா? ஆமா பாட்டி, கார்த்தி வெறும் கையோட திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. இப்போ அபி அங்கதானே இருக்கா? இங்கதாம்மா இருக்கா. இதோ கொடுக்குறேன். அண்ணி, நான் இங்கதான் இருக்கேன். அபி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல அண்ணி, அங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கள பாத்துக்கோங்க அண்ணி. அதெல்லாம் நல்ல வெரைட்டியா சமைச்சு கொடுத்து தான் பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. சரிங்க அண்ணி. அண்ணி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பயம்தான் அண்ணி. ஏற்கனவே கார்த்தி அண்ணன் பாத்துட்டாரு, திரும்ப என்ன பாத்துட்டாருனா என் கதை முடிஞ்சிரும் அண்ணி. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அபி, நீ கவலைப்படாத. நீ மட்டும் யார் கண்ணிலயும் மாட்டாம ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க அண்ணி. பாட்டி கிட்ட கூட. பாட்டி, வேற என்ன? இதோ உங்க அப்பா இருக்கா, அவங்ககிட்டயே பேசு. இந்தப்பா. அப்பா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கன்னு எனக்கு புரியுதுமா. பரவாயில்லப்பா, அதனால என்ன? அம்மா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சம்பந்தியம்மா மனசுல இடம் பிடிச்சி பூஜை ஏரியால போய் நீ விளக்கேத்துற அளவுக்கு வந்துடணும். சரசு, அன்னைக்கு பால் காய்ச்சும் போதே நீ போய் விளக்கத்திட்டேல. பாட்டி, சடங்குக்காக அன்னைக்கே விளக்கேத்தி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே தொடர்ந்து சமைக்க சொல்லிட்டாங்க. ஆனா இனிமேலும் தொடர்ந்து சமைக்கிறதுக்கும் விளக்கேத்துறதுக்கும் அனுமதிப்பாங்களான்னு தெரியல. வீட்டு நிர்வாகத்துல முடிவெடுக்கிறது உட்பட எல்லாத்தையுமே அனுமதி கொடுத்தாதானே அவங்க என்ன முழுசா ஏத்துக்கிட்டதா அர்த்தம். நடக்கும்டி, கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும். நிச்சயமா பாட்டி, எல்லாரோட சம்மதத்தோடையும் இதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னால முடியும்மா. சரி பாட்டி, நான் வச்சிடுறேன். போலாமா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், எம்பிஏக்கு அப்ளை பண்ணணும் சார். டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? டிகிரி இல்லை, +2 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். கொடுப்பா. அவங்க எம்பிஏ படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணுமே. உங்கள் யூனிவர்சிட்டியில் டபுள் டிகிரி படிக்கலாம்னு சொன்னாங்க. பண்ணலாம், ஆனால் பேரலா பண்ணணும். நீங்க ஏதோ ஒரு டிகிரி கோர்ஸ் எடுத்துக்கணும், அதோட சேர்த்து எம்பிஏ படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிபிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், அதை படிச்சுக்கிட்டே பேரலா மாஸ்டர் டிகிரியும் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கும் ஓகேன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்தே பணம் கட்டலாம். கண்டிப்பா சார். எப்படியும் ஒய்ஃபு எம்பிஏ படிச்சே ஆகணும். அதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ சொல்லுங்க, நாங்கள் அதை பண்ணிடுறோம். வீட்டு வேலைலாம் நிறைய இருக்குமே, உங்களால ஒரே நேரத்தில் 2 டிகிரியும் படிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். எனக்கு எம்பிஏ படிக்கணுங்கிறது தான் லட்சியமே. அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படின்னா நோ ப்ராப்ளம். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. இதுல கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல டிடி எடுத்து அட்டாச் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம். வரேன் சார். வாங்க. மயிலே, கூடிய சீக்கிரம் நீ எம்பிஏ ஆயிட போற. அத்தை மனசுல இடம் பிடிக்க போறேன்னு சொல்லுங்க. ரெண்டுமே நடக்க போகுது. மேடம், கொஞ்சம் பெண் கொடுக்கல. சத்தியமா சொல்ற மாப்ள, இந்த கண்கட்டு வித்தன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு அத நேர்லயே பார்த்தேன். நானும் ஆதியும் கண்ணால அவளை பார்த்தோம். மொபைல் எடுத்து போட்டோ எடுக்கிறதுக்குள்ள முடியாம போயிடுச்சு. அவளை எப்படியும் வெளியே விட்டுறக்கூடாதுன்னு வாசல்ல நின்னுட்டு இருந்தோம். அதையும் மீறி அவ எஸ்கேப் ஆயிருக்கானா? எவ்வளவு தெளிவா யோசிச்சு பிளான் பண்றாங்க. இவ்ளோ படிச்ச நம்மளாலே இவங்கள சமாளிக்க முடியலனா உங்க அம்மா அப்பா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொடக்கு போடுற நேரத்துல ஆளை மறைச்சிட்டாங்களே, இப்ப எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. மாப்ள, ஒருவேளை சொக்கலிங்க வீட்டுல ஏதாவது? சேச்சே, சான்ஸ் இல்ல அத்தை. சொக்கலிங்க வாதியார் நமக்கு ஆகாம வேணா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி வேலைலாம் அவர் பண்ண மாட்டார். ஆமா ஆமா, அந்த ஆள் எல்லாம் செவ்வாய் கிரகத்துல இருக்க வேண்டியவர். தேவையில்லாம இங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்து அந்த ஆள் எங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்னை இப்படி எல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களே.
இன்னைக்கு மட்டும் அந்த அபி நம்ம கையில மாட்டியிருந்தா எல்லாம் மொத்தமா மாறி இருக்கும். அவளை கொண்டு போய் உங்க அம்மா முன்னாடி நிக்க வச்சிருக்கலாம். இந்த மாதிரி கேடுகட்ட துரோகத்தெல்லாம் அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. ச்சே, ப்ரூஃப் கையில கிடைச்சு கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. மாமா மாமா அபி போறா மாம். ஹே ஆட்டோ நில்லு. மாப்ள, அந்த ஆட்டோல அபி போறா மாப்ள. அவளை மட்டும் இப்ப புடிச்சு இழுத்துட்டு போய் உங்க அம்மா முன்னாடி நிறுத்துறீங்கன்னா மொத்தமா பினிஷ் ஆயிடும். ஆனா அது நடக்குமான்னு தெரியலையே. இவங்க தான் இந்த ஆட்டம் காட்டுறாங்களே. போன தடவை மாதிரி நான் ஏமாற மாட்டேன். எங்க அம்மா முன்னாடி அவளை பிடிச்சி நிறுத்துறேன்னா இல்லை பாருங்க. மாம் வண்டியில இருங்க மாம், நாமளும் போலாம். ஏ எங்க போய் அந்த அபியை விரட்டி பிடிச்சி கோதை ஆண்டி முன்னாடி நிறுத்த வேண்டாமா? அத மாப்பிள்ள போயிருக்காருல, அவர் பார்த்துப்பாரு. இருந்தாலும் நாம அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ல மாம். ஆதி, நாம இதுல இன்டர்ஃபியர் ஆயிருக்கோன்றது தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு கெஸ்ஸிங்கா தெரியணுமே தவிர நேரடியா தெரியக்கூடாது. உடனே அவங்க வீடியோவை காட்டி மிரட்டுவாங்க. தேவையில்லாம எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கணும்? மாப்பிள்ள இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. மாம் அவர் மட்டும் தனியா போயிருக்காரே மாம். கவலைப்படாத, இந்நேரம் அவளை மடக்கி பிடிச்சிருப்பாரு. எஸ்கே பாரு, வா முதல்ல வண்டியில ஏறு. அண்ணே 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 நான் சொல்றத கேளுங்க. ஏய் எங்க ஓடுற? என்னமாச்சு? உள்ள வான்னு சொல்லிட்டு. அண்ணே போ உள்ள. ஏறு. சார் மா, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும். எப்போ காலேஜ்க்கு வரீங்க? இதெல்லாம் முன்னாடி தமிழ் தானே பார்த்துட்டு இருந்தான். ஆமா, இப்ப அண்ணன் கிட்ட இதெல்லாம் கேட்கலாமா வேணாமான்னு தெரியலையே. எப்பமா ஃபீஸ் கட்டணும்? நெக்ஸ்ட் வீக் பா. அடுத்த வாரம் தானே, ஏன் அவசரப்படுற? விடு. சரிப்பா. அத்தை, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் எதுக்கு இதெல்லாம்? மா, நினைச்சு நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். நினைச்சது நல்லபடியா நடக்கும். முதல்ல எந்திரி. எதுக்கு இப்ப இதெல்லாம்? சரஸ்வதி பேரலா 2 டிகிரியும் படிக்க போறா. அதுக்காக இப்போ யூஜியில் சேர்ந்துருக்கா. அதுதான் போய் ஃபீஸ் கட்டு வரும். அதான். ஆமா அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடி MBAன்னு போய் சொன்னதுனால தானே நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனையும். அந்த பொய் உண்மையாக்குறதுக்காக தான் படிக்கிறதுக்கு கோச்சிங் சென்டர்ல ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கோம். தமிழ் தான் கூட இருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாரு. ஆமாம்மா, உங்களுக்கு வர மருமக MBA படிச்சிருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, கண்டிப்பா சரஸ்வதி MBA படிச்சு முடிச்சிருவாமா. பரவாயில்ல, ஏதோ ஒரு வேகத்துல போய் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அதை உண்மையாக்கணும்னு முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா? அது நல்ல விஷயம் தானே. போற வழி தப்பா இருந்தாலும் போகக்கூடிய இடம் கோயிலா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அது போல நீங்க எடுத்திருக்கிற முயற்சி நல்ல விஷயம்தான். அது வரைக்கும் சந்தோஷம்தான். நீங்க படிக்கிறீங்களா படிக்கலையா அதெல்லாம் அடுத்த விஷயம். உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்திலேயாவது எந்த பித்தலாட்டமும் பண்ணாம நேர்மையான விதத்துல பாஸ் பண்ண பாரு. கண்டிப்பாமா, நாங்க நல்லபடியா நடந்துப்போம். ஏற்கனவே ஒரு தடவை நாங்க பண்ண தப்புக்காக பட்ட கஷ்டம்லாம் போதுமா. நிச்சயமா சரஸ்வதி MBA படிச்சு முடிச்சிருவாமா. ஆமா அத்தை, ஏற்கனவே நாங்க போய் சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கோம். இனிமே அப்படி ஒரு தப்பு நாங்க என்னைக்குமே பண்ண மாட்டோம். அதான் சொல்லிட்டீங்கல்ல, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருந்தா எப்படி? முதல்ல கை கொடுங்க. கங்க்ராட்ஸ். கேக்குறப்பவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கே எவ்வளவு சந்தோஷம்னா ஆண்டி மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் நீங்க ஒவ்வொரு விஷயத்துலயும் அசத்த ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. அதான் எனக்கும் வேணும். அண்ணே அண்ணே இறங்கு. அண்ணே ஒரு நிமிஷம்
நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கண்ணே. இங்க பாரு, நீ எது பேசுறதா இருந்தாலும் அம்மா முன்னாடி வந்து பேசு. வா. அண்ணே ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. இப்போ நான் வான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வா. அண்ணே விடுங்க. வா. அண்ணே பேசாம வா அபி. அண்ணே ஐயோ. இங்க வா. அண்ணே விடுங்க அண்ணே. அண்ணே சொல்றத கேளுங்க. ஐயோ அம்மா இங்க வாங்க. டேய் என்னடா இது? ஏன்டா இவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்க? இவ பண்ண வேலைக்கு இவ தலைமுடியை பிடிச்சதா இழுத்துட்டு வரணும். பொம்பளை பிள்ளையாச்சே அப்படி ட்ரீட் பண்ண கூடாதுன்னு கௌரவமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. டேய் என்னாச்சுடா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற நீ? அந்த கேள்வி அவகிட்டே கேளுங்க. சொல்ல அபி. ஏற்கனவே நான் அபிய வளசர வாக்கத்துல பார்த்தேன்னு சொன்னப்போ நீங்க யாரும் என்ன நம்பல. அன்னைக்கு ஏதோ ஃப்ராடுத்தனை பண்ணி என்னை ஏமாத்தி மறைச்சு எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா இன்னைக்கு கையும் கலமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. அம்மா இப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு அவ கதறிட்டு எல்லா உண்மையும் சொல்லணுமா? ஏன் எங்க கிட்ட போய் சொன்ன? எதுக்காக நம்ம எல்லாரும் ஏமாத்தினான்னு கேளுங்கம்மா. கார்த்தி நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மா என்ன நம்ப வேண்டாமா? அத்தையும் நம்ப வேண்டாம். ஆனா இவகிட்ட கேளுங்களேன். நீங்க கேட்டா எல்லா உண்மையும் சொல்லுவாள்ல. ஏன் தப்பு பண்ணேன்னு கேளுங்க. டேய் அவ என்னடா தப்பு பண்ணா? காலையில நான் ஆபீஸ் போறப்போ இவ பண்ண ஃப்ராடுத்தனை தெரிஞ்சு நான் மின்னல் வீட்டுக்கு போயிருந்தேம்மா. வீட்லயே இருந்துக்கிட்டு கதவை தட்டி கேட்கிறப்போ உள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்தா. அப்படியே ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆக பார்த்தா. நான் தான் வலிச்சு பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்தேன். மா நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது இவ்வளவு கேளுங்கம்மா. அவளை என்னடா கேக்குறது? நான் உன்கிட்ட தான் கேட்கணும். மா என்னம்மா சொல்றீங்க? என்ன கேட்கணும்? பின்ன அவ காலம் காட்டால திண்டிவனத்துல இருந்து கிளம்பும் போதே எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா. இப்ப கோயம்பேடுல வந்து இறங்கின உடனே அம்மா நான் ஆட்டோ பிடிச்சு கிளம்புறேன்னு சொன்னா. எல்லா விஷயமும் என்கிட்ட போன்ல பேசிட்டு தான்ப்பா இருக்கா. அம்மா அத சொல்றதுக்கு தாமா அண்ணன் கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தேம்மா. ஆனா அவர் காது கொடுத்து நான் என்ன சொல்றேன்னு கேட்கவே இல்லம்மா. டேய் நீ ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அவ யாருடா? நம்ம வீட்டுல எத்தனை வருஷமா இருக்கா? அவளும் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தானடா. அவ எதுக்காக நம்ம கிட்ட பொய் சொல்ல போறா? அப்பா அவ ஃப்ராடுத்தனம் பண்றாப்பா. எல்லாருமே சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சிருச்சுடா, நல்லா புரிஞ்சிருச்சு. உனக்கு தமிழ் மேலேயும் சரஸ்வதி மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல, அதானே? என்ன டேய் அம்மாவே மனசு மாறி சரஸ்வதியை சமையல் பண்ண சொல்லிட்டாங்க. நீ ஏன்டா என்ன கோவமா இருக்க? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களாப்பா? கார்த்தி நீ அவங்க மேல கோவமா இருக்கிறதுனால தான் அவங்க எது பண்ணாலும் உனக்கு தப்பா தெரியுது. இதை பார், ஹாஸ்பிட்டல் நடந்ததெல்லாம் நீ இன்னும் மறக்கவே இல்லை. தமிழ் ஒன்று அடிச்சது, சரஸ்வதி ஒன்று அடிக்கிறதுக்காக கையை ஓங்கினது, அதெல்லாம் நீ இன்னும் மறக்கவே இல்லை. அதனால தான் அப்படிலாம் நடந்துக்கிற. கார்த்தி குடும்பம்னா 1008 பிரச்சனை இருக்கதாண்டா செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் போட்டு மனசுலயே வச்சுக்க கூடாது. அப்பப்ப மறந்துடணும். அப்பா திரும்ப திரும்ப என்ன பைத்தியக்காரன் ஆக்காதீங்கப்பா. உண்மையிலே இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவ ஊர்ல இருந்து வரான்னா அவ கையில பேக் இருக்கணும்ல. அந்த பேக் எங்கன்னு கேளுங்க. இப்படி புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டிருந்தா இவ எப்பவோ மாட்டிருப்பா. நாம ஏமாளித்தனமா இருக்கிறதுனால தான் இவன் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். தோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை திட்ட போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அம்மா பேக்மா. அண்ணே திரும்ப திரும்ப அவசரப்படாதீங்க அண்ணே. இதோ இப்ப ஆட்டோ டிரைவர் வந்துட்டார் பாருங்க. ஏன் பேக் தானே அவர்கிட்ட இருக்கு. இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ்ண்ணே. சரிங்கம்மா. இந்தாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு தானே வந்துட்டு இருந்தேன். வர வழியில நீங்க ஆட்டோல இருந்து புடிச்சு கார்ல ஏத்திட்டீங்க. அப்பவே ஆட்டோக்காரர்கிட்ட என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், நீங்க கேட்கவே இல்லைண்ணே. கார்த்தி நில்லு, என்னாச்சு உனக்கு?
என் அம்மா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பேசுறாங்கன்னா நீயுமா படிச்சிருக்கல, அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்கும். இப்படி விரோதத்தை மனசுலயே வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் கூட நல்லதில்ல. சரி சரி விடு. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா தேவையில்லாம மனசு சங்கடம் தான் வரும். கார்த்தி, எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி போடு. அபி, நீ பேக் எடுத்துட்டு உள்ள போ. சரிங்கம்மா. இதுக்கப்புறமும் இத பத்தியே பேசிட்டு இருந்தா பிரச்சனை தான் வரும். எல்லாரும் பேசாம போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க.